குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் வெரைட்டிஸில் இந்த ரவா பாயசமும் ஒன்று. ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஏற்படும் போதெல்லாம் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த ரவா பாயசத்தை செஞ்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வானலியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் கைப்பிடி நிறைய முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். அதனால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வேறொரு கிணத்துல மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உலர்ந்த திராட்சையும் வறுத்து வச்சுக்கலாம். நான் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதே நெய்யில் 1/2 கப் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை சேர்த்து வறுக்கும் போதும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். ரவையோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும்போது 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறனால ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கப் சுகர் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. சர்க்கரை கரைஞ்சதும் கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் கலந்து இது சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 4 ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி, அதுக்கப்புறமா வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், பட் சேர்த்து பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். வெது வெதுன்னு சாப்பிட்டோன்னா இந்த ரவை பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதை விட பிரமாதம் என்ன தெரியுமா, இந்த ரவை பாயசத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு 1 மணி நேரம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அட்டகாசமான டெசர்ட்டாக இருக்கும். குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.